உடஞ்ச பச்சை பயிரில் டோக்லியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கப்பு உடஞ்ச பச்சை பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 கப்பு மாவு தனியாக எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீரகம், உப்பு, தேவையான அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சின்னதாக போட்டு உள்ளே கெட்டியாக பிசைஞ்சு வச்சிடணுங்க. இந்த பக்கம் வந்து பச்சை மிளகாவும் கருவேப்பிலவும் அரிஞ்சு வச்சிடணும். ஸோ இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுட்டு ஒரு பக்கம் இந்த ஊறின மாவில் இந்த மாதிரி பத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டாக பண்ணி போட்டு கையால் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ அதே குக்கரில் நெய் 4 ஸ்பூன் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கட் பண்ணி வச்சதை தூக்கி கிளறிட்டு அதுலேயே வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெருங்காயம் போட்டு அந்த தால் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை உள்ளே போட்டு கிளறிடணுங்க. இப்போ அந்த தாலுக்கு ஏற்ற மசாலா வந்து உள்ளே போடணும். ஸோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். காரம் வந்து பச்சை மிளகாய் போட்டதுனால அந்த காரமே சரியாக இருக்குங்க. அதெல்லாம் மசாலா போட்டு கலந்து டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஏன்னா இதை டோக்லியா வேகும்போது கொஞ்சம் தண்ணி இழுக்கும். ஸோ அது சேர்ந்து வெந்து வரும்போது நல்லா அழகாக வருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே வந்து போட்டு வேக விடணும். உள்ளே வந்து ஒவ்வொன்றா போட்டு கிளறி விட்டுட்டு இது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பப்போ கிளறி விடுங்க. பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக ஒரு பவுலில் சர்வ் பண்ணி உள்ளே வந்து எலுமிச்சப்பழமும் கொத்தமல்லியும் தூவி மேலே நெய் 2 ஸ்பூன் போட்டு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.